குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் தமிழ்நாடு இசை நாடகம் நம்ம வந்து அவங்க நிலையில நம்ம நாடகத்துறை இருக்கு. நம்ம நலவாரிய மூலமா என்னென்ன வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். நான் பொதுக்குழுல இருக்கேன். ஆனா நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்ன, நான் பரதநாட்டிய கலைஞர். ஸோ அதனால எங்களுக்கு வந்து தனி ஒரு குழு இருக்குது. ஆனா பொதுவாகவே ஏலிசை நாடக மன்றத்துல வந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அந்த அதாவது ஒவ்வொரு மாவட்ட ரீதியா வர நாட்டுப்புற கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு பொற்கிழி மாதிரி மாவட்ட ரீதியாக கொடுத்துட்ருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி நானே இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக தான் அதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி கலைமாமணி விருது பெற்ற அந்த முதுபெரும் கலைஞர்கள் இல்லை நலிவுற்ற கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாமும் கூட ஒரு நிதி உதவி மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய, அதாவது கலைமாமணி விருது கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஏற்கனவே விருது பெற்றவங்க, ஏற்கனவே மாவட்டத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி அங்கங்க இந்த விழாக்களையும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நல்ல பணிகளை செய்யணும். தமிழகத்துல பெண்களோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் இல்ல, அதெல்லாம் நான் அரசியல் இல்லை, நான் எதுல இருக்கேன்னு மேடம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இசைகளுக்கு நடிந்த நாடகங்கள் இருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கோ இல்லை இது மாதிரி மேற்கொண்டு படிப்புக்கோ ஏதாவது நம்ம சங்கம் மூலமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நான் வந்து பொதுக்குழு உறுப்பினரா இருக்கேங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து திரு வாகை சந்திரசேகர் தான் ஏலிசை நாடக மன்றத்துடைய சேர்மனா இருக்காரு. அவர் வந்து நிறைய இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து கூட்டங்கள்ல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். விரைவில் அது மாதிரி இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் மட்டும்தான் அவங்களால ஒரு சாதாரண நிலையில இருக்க முடியுது. 6 மாசம் எந்த ஒரு தொழில் இல்ல, வேற தொழில். முக்கியமா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமே வந்து இந்த கலைஞர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த சமயத்துல கூட இந்த ஏலிசை நாடக மன்றம், அப்ப நான் பொதுக்குழு உறுப்பினரா இருக்கல, அப்பவுமே நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதலா அரசாங்கம் என்ன மாதிரியான உதவி அவங்களுக்கு செய்யணும்? ஏன்னா 6 மாசம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லாம சும்மாவே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அது 6 மாசம் மட்டும்தான் அவங்களால சாதாரண சில திட்டங்கள்ல நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்ப வந்து கோயில்கள்ல நாதஸ்வர கலைஞர்களுக்கு வந்து ஒரு தினமும் அங்க வந்து வாசிச்சு, ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு உதவித்தொகை வரதை விட அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு சன்மானம் பெறுறது தான் அவங்க விரும்புவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரசும் ஏற்படுத்தலாம், தனியார்களும், முக்கியமா கார்பரேட் நிறுவனங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய, அதாவது நம்ம கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். அதுல வந்து முக்கால்வாசி கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஹெல்த் கேம்ப் நடத்துவாங்க, இல்லைன்னா வந்து வேற மாதிரி ஏதாவது நலத்திட்டங்களை கொடுப்பாங்க. இந்த ஆர்ட்டை நிறைய பேர் வந்து அதை பார்த்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு சிட்டியில வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னா அவங்க கூட இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து தத்தெடுத்து அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தி அவங்கள வந்து, ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பவுமே வந்து பாராட்டும் ஊக்கமும் தான் முக்கியம். அது வந்து நிதி உதவியா சும்மா கொடுக்கறத தவிர இந்த மாதிரி வாய்ப்புகளையும் கொடுத்து அவங்களோட திறமையை காட்ட வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பும் கொடுத்து ஒரு பெருமையும் கொடுத்து இந்த மாதிரி தனியார்களும் நிறைய செய்யலாம். எல்லாருமே செய்யணும். ஏன்னா நம்ம கலைகளுக்கெல்லாம் ஊக்குவிக்கம் கொடுக்கறது மக்கள் தான். இந்த நாட்டுப்புற கலைகள் மக்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சொல்றது எது மாதிரியான விழிப்புணர்வு? ஏன்னா இது அழியும் தருவாயில இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து நேரமே இல்லை. எல்லாருமே மொபைல் போனே பார்த்துட்டு இருக்கோம், டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம். திரைத்துறை வளர்ந்த அளவுக்கு இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், பரதநாட்டியம், கர்நாடக இசை, இந்த மாதிரி எந்த கலையுமே கூட நம்ம கொஞ்சம் அந்த வீடுலேயும் பள்ளிகளிலையும் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த இளம் தலைமையருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த போய் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. நிகழ்ச்சியை பார்த்தா தான் நமக்கு வந்து அதுக்கு ஒரு நடத்துறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடாகும். அது ஏற்பாடானால் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த தொல்லியல் துறையிலாம் நிறைய செலவு பண்ணி, அதாவது எக்கச்சக்கமான செலவுகளை பண்ணி அதை சில விஷயங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க.
இந்த பாரம்பரிய கலைகள் அழியாம இருக்கணும்னா இது இல்ல, கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் வந்து அரசு நிறைய கூடுதலா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அரசு மட்டும் செய்ய முடியாது, தனியார்களும் செய்யணும், ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யணும். ஆக்சுவலி நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாதஸ்வர கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும். அதே மாதிரி ஐ திங்க் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் அவங்களோட வாழ்வு சிறக்கும். அது இல்லைன்னா அந்த கலை கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா எல்லாம் அவங்க வேற வேற துறைக்கு போயிடும். மேடம், நீங்க பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல இருந்து அங்க வந்திருக்கீங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், அரசியல் சிச்சுவேஷன், நான் வந்து அரசியல் குடும்பத்துல இருந்து தான் வரேன்னு தவிர எனக்கு அரசியல் பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் வந்து கலையை பத்தி ஏதாவது கேளுங்க, மருத்துவத்தை பத்தி கேளுங்க. இப்ப இருக்கிற சுகாதாரத்துறை, நம்ம சுகாதாரம் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து நான் வந்து அப்போலோ மருத்துவமனையில வேலை பண்றேங்க, அதை பத்தி ஏதாவது கேட்கணும்.